எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது 2027 பேட்ச் தான். 2027 பேட்சுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம இன்றைக்கு அஞ்சாவது யூனிட், அதாவது சக்தி இயல்னு சொல்றது. அஞ்சாவது யூனிட் சக்தி இயல், எனர்ஜெட்டிக்ஸ். இந்த யூனிட் வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். எனர்ஜெட்டிக்ஸ் சக்தி இயல்னு சொல்ற யூனிட் வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிதானே? சரி, இந்த யூனிட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இது வந்துக்கிட்டு சக்திகளோட சம்பந்தப்பட்ட நியம வெப்ப உள்ளுரைகள், அதாவது சக்திகளோட உள்ளீட்டு சக்திகளோட சம்பந்தப்பட்ட ஒரு யூனிட்டா போகுது இவரு. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அன்னளவா, இதுல ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா அன்னளவா கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து ஒரு அன்னளவா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 8 மார்க்ஸுக்கு என்ன செய்வாருன்னு சொன்னா ஒரு 8 மார்க்ஸுக்கு மேக்சிமம் வந்துட்டு ஒரு 8 மார்க்ஸுக்கு தான் இதுல வந்துட்டு பெரும்பாலும் கேள்விகள் இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 8 மார்க்ஸ் 9 மார்க்ஸுக்கு தான் என்ன செய்யும் சொன்னா இதுல வந்துட்டு கேள்விகள் வரும். அதுக்கு மேல வரப்போறது இல்லை. மினிமம் குறைஞ்சது வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு 5 மார்க்ஸுக்கு கேள்வி இருக்கு. மினிமம் வந்துட்டு ஒரு 5 மார்க்ஸுக்கு இதுல கேள்வி இருக்கு. ஒரு 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸுக்கு மினிமம் இதுல கேள்வி வரும். சரி, ஒரு சின்ன ஒரு யூனிட் உண்டு. சரி, எனர்ஜெட்டிக்ஸ் ஒரு சின்ன ஒரு யூனிட் உண்டு. ஒரு சில சக்திகள் இருக்குது, சில வெப்ப உள்ளீடுகள் இருக்கு. இந்த வெப்ப உள்ளீடுகள் ஒரு சில பார்த்துட்டு இதுல கேள்விகள் பார்த்துக்கிட்டா சரி, இதுல கேள்வியை பார்த்தோம்னா சரி, இது முடிஞ்சிடும். இங்க வந்துட்டு நம்ம தேரியல்ல பார்த்துட்டு தேரியோட சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னா 1979 இருந்து இன்று வரும் வரைக்கும், 1979 இருந்து இன்று வரும் வரைக்கும் 2025 வரும் வரைக்கும், கடைசி அந்த எக்ஸாம் 2025 என்ன 2025 வரும் வரைக்கும் வந்த அனைத்து பாஸ் பேப்பர் கேள்வியும் என்ன சொல்லணும், இந்த சாப்டர்ல வந்து அனைத்து பாஸ் பேப்பர் கேள்வியும் இங்க பார்ப்போம். இந்த சாப்டர்ல வந்து அனைத்து பாஸ் பேப்பர் கேள்வியும் நம்ம என்ன சொன்னா இந்த இடத்துல பார்ப்போம். இங்க பார்ப்போம். சரிதானே? சரிதானே? இதான் இதான் பாத்தீங்கன்னு உங்களோட டியூட் இதான் வந்துக்கிட்டு உங்களுக்கு தரப்போற டியூட் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்ணிவிடுவேன். இந்த குரூப்ல நான் ஷேர் பண்ணிவிடுவேன். நீங்க வந்துட்டு பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். சரி, பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். இந்த டியூட்ல பாத்தீங்கன்னு சொன்னா 1979 இருந்து இன்று வரும் வரைக்கும் இருக்கு அனைத்து பாஸ் பேப்பர் கேள்வியும் இதுல இருக்கும். அடுத்து அதுல வந்துட்டு எம்சிஐ கேள்வி 1979 இருந்து 2025 வரை எம்சிஐ கேள்வி இருப்பாரு. செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னு சொன்னா 2000 இருந்து 2025 வரும் வரைக்கும் செகண்ட் பார்ட் கேள்வி இருக்கு. 2000 இருந்து 2025 வரும் வரைக்கும் இதுல செகண்ட் பார்ட் கேள்விகள் இருக்கும். செகண்ட் பார்ட் கேள்விகள் இருப்பாங்க. சரிதானே? இந்த கேள்விகள் அனைத்து நம்ம என்ன செய்யப்படும் இதுல பார்க்க போறோம். இதை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த யூனிட் சம்பந்தப்பட்ட, அதாவது இந்த சாப்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆகும். எல்லாமே என்ன உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆகிடும். இல்ல, உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லா கிளியர் ஆகிடும். இதோட உங்களுக்கு உங்களுக்கு அப்பண்ட கேள்வி வந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும் உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம என்ன செய்யப்போம் இங்க இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யப்போம், இந்த சாப்டர் போக போகுது, இந்த யூனிட் போக போகுது. இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீயா தான் நடக்க போகுது. 2027 பேஜுக்கு இந்த சாப்டரை வந்துட்டு இந்த யூனிட்டை வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீயா தான் நடக்க போகுது. ஆரம்பத்துல இருந்து, அதாவது பாஸ் பேப்பர் எல்லாம் ஃபுல்லா முடியும் வரைக்கும் இந்த சாப்டர் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீயா தான் நடக்க போகுது. உங்களுக்கு வேற எந்த பேமெண்ட்டும் நீங்க பண்ண தேவையில்ல, எந்த பேமெண்ட் நீங்க கொடுக்க தேவையில்ல. இது உங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீயா தான் நடக்க போகுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த இனோகானிக் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த இனோகானிக் ஸ்டார்ட் பண்ண போகக்குள்ள தான் நீங்க அதுக்குரிய பேமெண்ட் பண்ணி கிளாஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ண வேண்டி வரும். அதாவது மந்த்லி பேமெண்ட் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா இந்த சாப்டருக்கு, அதாவது இந்த எனர்ஜெட்டிக்ஸுக்கு நீங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. எனர்ஜெட்டிக்ஸ் நீங்க எந்த பேமெண்ட்டும் நீங்க பண்ண தேவையில்ல. இது ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ரீயா தான் நடக்கும். ஃபுல்லா உங்களுக்கு இது ஃப்ரீயா தான் நடக்கும். நீங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. எந்த பேமெண்ட்டும் நீங்க பண்ண தேவையில்ல. இது உங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீயா நடக்கும். ஃபுல்லா ஃப்ரீயா நடக்க போகுது. சரிதான பிள்ளைகள்? சரி, பார்ப்போம். இந்த கிளாஸ் டைம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இந்த சாப்டர் முடியும் வரை, இந்த சாப்டர் முடியும் வரைக்கும், அதாவது இந்த ரம்ஜான் பீரியட் ஒன்று இருக்குது தானே, அதனால இந்த கொஞ்சம் டைம்ல கொஞ்சம் பேச ஒன்று இருக்குது. அதாவது முஸ்லிம் ஆட்கள் வந்துட்டு நோன்பு வைக்கிற அந்த பிரச்சனை உண்டால அந்த ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கிறதால வந்துட்டு ஒரு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதாவது இந்த யூனிட் முடியும் வரைக்கும் உங்களுக்கு இந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும், இந்த யூனிட் முடிஞ்சது அப்பாலும் வந்துட்டு உங்களுக்கு அந்த டைம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அதுக்கு ஒரு ஃபிக்ஸ் டைம் ஒன்று வரும். அந்த டைம் வந்துட்டு நான் சொல்லுவேன். பெரும்பாலும் வந்துட்டு வீக், அதாவது 7 நாள். சரி, 7 நாளும் உங்களுக்கு வந்துட்டு அது டைம் வந்துட்டு உங்களுக்கு 8 மணிக்கு வந்து நிற்கும். சரி, 7 நாளும் இதே டைம் 8 மணிக்கு வரும். 7 நாளும் உங்களுக்கு இதே டைம் 8 மணிக்கு வருவாரு. இப்ப சரி, 7 நாளும் உங்களுக்கு வந்துட்டு 8 மணிக்கு வரும். இப்ப வந்துக்கிட்டு உங்களுக்கு சாட்டர்டேயும் சண்டேயும் என்ன உங்களுக்கு இந்த கிளாஸுக்குரிய டைம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிச்சுன்னா சாட்டர்டே சாட்டர்டேயும்
சரி சண்டேயும் சாட்டர்டேயும் சண்டேயும் சாட்டர்டேயும் சண்டேயும் வந்துட்டு உங்களுக்கு இதே டைம், அதாவது எட்டு எட்டு மணில இருந்து இரவைக்கு 8 மணில இருந்து 9:45 வரும் வரைக்கும் என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். 9:45 வரும் வரைக்கும் கிளாஸ் இருக்கும் சாட்டர்டே சண்டேயும். அது வீக் டேஸ்ல மண்டே டு ஃப்ரைடே. சரி, வீக் டேஸ்ல இந்த ரம்ஜான் பீரியடுக்குள்ள, அதாவது இந்த யூனிட் முடியும் வரைக்கும் இந்த வீக் டேஸுக்குள்ள உங்களுக்கு உங்களுக்கு ஒன்பது இந்த வீக் டேஸுக்குள்ள உங்களுக்கு 9:30 இருந்து, அதாவது இரவு 9:30 இருந்து இரவு 9:30 இருந்து 11:15 வரும் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கு. 11 இரவு 9:30 இருந்து 11:15 வரும் வரைக்கும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு கிளாஸ் இருக்கு. இதான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற கிளாஸ் டைம். இதான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற, அதாவது இந்த சாப்டர் முடியும் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற கிளாஸ் டைம் வந்துட்டு உங்களுக்கு இந்த டைம் தான் இருக்க போதும். அதை இந்த யூனிட் முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது ரம்ஜானுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் டைம் ஒன்று வரும். அதாவது இந்த 7 நாளும் இரவு 8 மணில இருந்து 9:45, இரவு 8 மணில இருந்து 9:45 இந்த டைமுக்கு வந்துட்டு 7 நாளும் உங்களுக்கு வந்து நிற்கும். இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு 7 நாள் இந்த டைம் வரும். சரிதான பிள்ளைகள்? இதான் வந்துட்டு எங்கிட்ட கிளாஸ் போற இது வரைக்கும், கிளாஸ் சம்பந்தமா டீட்டெயில்ஸ் அறிக்க போதும். சரி பிள்ளைகள், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? எனர்ஜெட்டிக்ஸ் சக்தி, எனர்ஜெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இதுல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இதுல பாருங்க, இந்த எனர்ஜெட்டிக்ஸ் சம்பந்தமா பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணிப்போம். இப்போ பாருங்க, இயற்கையில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களும், இயற்கையில் இருக்கிற எல்லா பதார்த்தம், எல்லா மூலங்கள் இருக்கலாம், சேர்வைகள் எல்லாமே, எல்லா பதார்த்தங்களும் என்ன செஞ்சிருப்பான்னு சொல்லிச்சுன்னா, அவருக்குள்ள எல்லா பதார்த்தங்களும் அவருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ளீட்டு சக்தியை கொண்டிருக்கு. எல்லா பதார்த்தங்களும் அவருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ளீட்டு சக்தியை கொண்டிருப்பார். எல்லாரும் அவருக்குள்ள என்ன இருக்க போதுன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ளீட்டு சக்தியை கொண்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ளீட்டு சக்தியை கொண்டிருக்கும். இந்த உள்ளீட்டு சக்தி வந்துகிட்டு என்ன, வெப்ப அமுக்க வெப்ப அமுக்க மாற்றங்களால இது வந்துட்டு என்ன செய்யும் சொன்னா பாதிப்படையும். இந்த உள்ளீட்டு சக்தி வந்துட்டு வெப்ப அமுக்க நிபந்தனை, அதாவது வெப்ப அமுக்கங்களால என்ன செய்யும், இந்த உள்ளீட்டு சக்திகள் மாற்றம் பாதிப்படையும். வெப்ப அமுக்கங்களால இந்த உள்ளீட்டு சக்திகள் என்ன செய்யும் சொல்லுன்னா பாதிப்படையும். சரிதானே? வெப்ப அமுக்கங்களால் என்ன செய்யும்னா இந்த உள்ளீட்டு சக்திகள் பாதிப்படையும். இதாலதான் என்ன செய்யும் சொல்லுன்னா, இந்த பதார்த்தங்களோட சக்தி மாற்றங்கள், அதாவது சக்திகள், இந்த பதார்த்தங்களோட சக்திகள், சக்தி மாற்றங்கள், வெப்ப உள்ளீடு மாற்றங்கள், இத அளக்கிறதுக்கு, இதை குறிப்பிட்டு அளக்கிறதுக்கு என்ன செய்யணும், சக்தி மாற்றங்களை ஒரு குறிப்பிட்டு அளக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னா, ஒரு குறித்த வெப்பநிலை அமுக்கம் நிபந்தனையா பயன்படுத்தணும். என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அமுக்கத்தை நிபந்தனையா பயன்படுத்த, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அமுக்கத்துல என்ன செய்யணும் செஞ்சோன்னா, இங்க வந்துட்டு இந்த வெப்ப உள்ளீடுகள் அமுக்கம் என்ன அளக்கம், அதுல இருந்து அந்த வெப்பநிலை அமுக்கம் வந்துட்டு மாறப்போக என்ன செய்யணும் சொன்னா, உங்களுக்கு இந்த உள்ளீட்டு சக்தி, அதாவது சக்தி மாற்றங்கள், சக்திகள் என்ன செய்யணும் மாறும். சக்தி மாற்றங்கள் என்ன செய்யும் மாறும். இங்க இதை நம்ம அளக்கிறதுக்கு, இந்த வெப்பநிலை அமுக்கங்களை வந்துகிட்டு நம்ம என்ன செய்யணும் சொன்னா, அளக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அமுக்கங்களை வந்துகிட்டு, சரி, ஒரு சக்தி மாற்றங்கள் அளக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அளக்கம். அப்ப இது மாறப்போக்குள்ள என்ன செய்யணும், சக்தி மாறும். அப்ப இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு விசேடம் என்ன சொல்லணும்னா, ஒரு நியம நிலை என்று சொல்றோம். என்ன, ஒரு குறித்த வெப்பநிலை அமுக்கம் வந்துட்டு என்ன சொல்றோம்னா, இதை நியம நிலைன்னு சொல்றோம். இந்த நியம நிலைன்னு சொல்றது யாருன்னு சொல்லிட்டோம்னா, இந்த நியம நிலைன்றது என்னன்னு சொல்லிட்டோம்னா 25 பாகசி 25 பாகசி 25 பாகசி ஒரு ஏடிஎம். 25 பாகசி வெப்பநிலை ஒரு ஏடிஎம். 25 பாகசி வெப்பநிலை ஒரு ஏடிஎம். இதைத்தான் என்ன சொல்றோம்னா நியம நிலைன்னு சொல்றோம். ஒரு 25 பாகசி வெப்பநிலை ஒரு ஏடி அமுக்கம். இதைத்தான் சொல்றோம்டா நம்ம நியம நிலைன்னு சொல்லி இங்க சொல்றோம். இதைத்தான் என்ன சொல்றோம்டா நியம நிலைன்னு சொல்றோம். சரி, இதுல பாருங்க, இப்ப மூலக்கூறுகள், அதாவது சேர்வைகள், இந்த மூலக்கூறுகள் உருவாக போகல என்ன செய்யணும், இந்த மூலக்கூறுகள் உருவாக போகல என்ன செய்யணும், ஒரு பிணைப்போ வந்துகிட்டு என்ன செய்யுதுன்னா வச்சிருப்பாரு தானே, பிணைப்பொண்டு உருவாக்கி வச்சிருப்பாரு. என்ன பிணைப்பொண்டு உருவாக்கி வச்சிருப்பாரு. சார் பிணைப்பை வந்துகிட்டு என்ன செஞ்சிருவாருன்னு சொன்னா உருவாக்கி வச்சிருப்பாரு. இந்த டைம்ல இவருக்கு வந்து அதாவது முதன்மை பிணைப்புகள், அதாவது இந்த முதன்மை பிணைப்புகள் உருவாக்க போகல, முதன்மை பிணைப்புகள் உருவாக்க போகல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவங்க சக்தியை வந்துட்டு வெளியேற்றுவாங்க. இந்த
இந்த முதன்மை பிணைப்புகள் வந்துட்டு உருவாக போகலன்னு சொன்னா சக்தியை வந்துட்டு வெளியேற்றுவாங்க, சக்தியை வந்துட்டு வெளியேற்றுவாங்க. இதே மாதிரி இந்த முதன்மை பிணைப்புகள் உடைய போகல, துணை கவர்ச்சி விசைகள் உடைக்க போகலன்னு, முதன்மை பிணைப்புகள் உடைய போகல, துணை கவர்ச்சி விசைகள் உடைய போகல என்ன செய்யும் சஜன்னா, இங்க சக்திகளை வந்துட்டு உள்ளடக்கப்படும். சக்தியை வணங்கித்தான் நம்ம என்ன செய்யணும், இந்த பிணைப்புகளை உடைக்கணும். பிணைப்புகள் உருவாக்க போகிற சக்தியை வந்துட்டு வெளியிட, பிணைப்புகள் வந்துட்டு உடைக்க போகல நம்ம என்ன செய்யணும், சக்தியை கொடுக்க வேண்டியிருக்கும், சக்தியை கொடுக்க வேண்டியிருக்கும். சரிதானே, சக்தியை கொடுக்க வேண்டியிருக்கும். சரி, இந்த பாப்போம். இங்க சக்தி வெளியேறுது, சக்தி உள்ளெடுக்கப்படுது, சக்தி வெளியேறுது, சக்தி உள்ளெடுக்கப்படுதுன்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு இரசாயன தாக்கத்துல ஒரு என்ன இரசாயன தாக்கத்தின் போதோ அல்லது ஒரு பௌதிக மாற்றத்தின் போதும் சொல்லலாம், ஒரு இரசாயன தாக்கத்தின் போதோ அல்லது ஒரு பௌதிக மாற்றத்தின் போதுன்னு சொல்லலாம். இந்த டைம்ல விளைவா விளைவா வந்துகிட்டு தொகுதியை விட்டு சக்தி வெளியேறும் சொல்லி சொன்னா, தொகுதியை விட்டு விளைவா வந்துகிட்டு தொகுதியை விட்டு சக்தி வந்துகிட்டு வெளியேறும் சொல்லி சொன்னா, சக்தி வந்துகிட்டு வெளியேறும் சொல்லி சொன்னா, இவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இவரை வந்துட்டு புற வெப்பத்தாக்கம் சொல்லுவோம். டெல்டா H மைனஸ் புற வெப்பத்தாக்கம் சொல்லுவோம். இதே வந்துகிட்டு ஒரு இரசாயன தாக்கத்துல சக்தி வந்துட்டு உள்ளெடுக்கப்படும் சொல்லிச்சுன்னா, உள்ளெடுக்கப்படும் சொன்னா, இவர் என்ன சொல்றா, இவர் வந்து டெல்டா H வந்துட்டு இந்த வெப்ப உலரி மாற்றம் வந்து பிளஸ்ல வரும். இது சம்பந்தம் பின்னுக்கு பார்ப்போம். டெல்டா H பின்னு பார்ப்போம். இந்த வெப்ப உலரி மாற்றம் இங்க என்ன இருக்குன்னு சொன்னா பிளஸ்ல வருவாரு. அதாவது வெப்பம் வந்து உள்ளெடுக்கப்படுதுன்னு சொல்லிச்சேன்னா, இது வந்துட்டு இங்க எப்படி இருப்பான்னு சொல்லிச்சேன்னா, இது வந்துட்டு அகவெப்பத்தாக்கமா இருக்கு. வெப்பம் வந்துட்டு வெளியேறுதுன்னு சொன்னா இது வந்துட்டு புறவெப்பத்தாக்கம். வெப்பம் வந்துட்டு வெளியேறுதுன்னு சொன்னா இதை சொல்றேன்னு சொன்னா புறவெப்பத்தாக்கம். வெப்பம் வந்துட்டு உள்ளெடுக்கப்படுதுன்னு சொல்லிச்சேன்னா இங்க அகவெப்பத்தாக்கம் சொல்லுவோம். வெப்பம் வந்து உள்ளெடுக்கப்படுதுன்னா இவர் என்ன சொல்லுவோம் சொன்னா அகவெப்பத்தாக்கம் சொல்லுவோம். என்ன அகவெப்பத்தாக்கம் சொல்லுவோம். இதுல எப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு தாக்கம் நடக்குதுன்னு அந்த தாக்கி விளைவுகள் இருக்கும். தாக்கி விளைவுகள் ரெண்டு பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வெப்ப உள்ளுரை எடுத்து பாத்தீங்கன்னா வெப்பம் வந்துட்டு வெளியிடப்படுதுன்னு சொன்னா வெப்ப உள்ளுரை எடுத்து சொன்னா இங்க தாக்கிய விட சரிதானே, தாக்கிய விட வெப்பம் வந்துட்டு வெளியிடப்படுதுன்னு சொன்னா இந்த இடத்துல விளைவுக்கு வந்துகிட்டு சக்தி குறைய இருக்கும். வெப்ப உள்ளுரை சக்தி என்ன செய்யும், உள்ளிட்ட சக்தி குறைய இருக்கும். வெப்ப உள்ளுரை வந்துட்டு வெளியே இருக்கும், குறைய இருக்கும். சரி, வெப்ப உள்ளுரை வந்துட்டு என்ன செய்யுது, அதாவது வெப்பம் வந்து வெளியிடப்படுது புறவெப்ப தாக்கம் சொல்லிச்சுன்னா இங்க என்ன நடக்கும் சார், தாக்கிய விட விளைவுக்கு வந்துட்டு சக்தி குறைய இருக்கும். இதே சக்தி வந்து உள்ளெடுக்கப்படுதுன்னு சொல்லிச்சுன்னா தாக்கிய விட விளைவுக்கு வந்துட்டு சக்தி கூட இருக்கும். தாக்கிய விட விளைவுக்கு எப்படி பண்ணா சக்தி கூட இருக்கும். அதாவது இங்க புறவெப்ப தாக்கத்துல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சக்தி வந்துட்டு வெளியிடப்படுது, அதாவது தாக்கியோட விளைவுக்கு வந்துட்டு சக்தி குறைய இருக்கும். இங்க பாத்துட்டு வெப்பம் அகவெப்ப தாக்கத்துல என்ன செய்து சக்தி உள்ளெடுக்கப்பட்டான்னு சொன்னா டெல்டா H வந்துட்டு பிளஸ்ல இருப்பாரு. இங்க தாக்கியோட விளைவுக்கு வந்துகிட்டு வெப்ப உருளை அதிகமா இருக்கும். தாக்கியோட விளைவுக்கு வந்துட்டு வெப்ப உருளை அதிகமா இருக்கும். சரி, வெப்ப உருளை அதிகமா இருக்கு. சரிதானே, சரி இதை எழுதிட்டு வாங்க. இத எழுதிட்டு வாங்க. என்ன சொல்லுச்சுன்னா ஹெட்டிங் போடுங்க, சக்தியல் எனர்ஜெட்டிக்ஸ். ஹெட்டிங் போடு, சக்தியல் எனர்ஜெட்டிக்ஸ். சக்தியல் எனர்ஜெட்டிக்ஸ். சக்தியல் எனர்ஜெட்டிக்ஸ் ஹெட்டிங் போடுங்க. எழுதுங்க. ஒரு பதார்த்தம் ஒரு பதார்த்தம் ஒரு பதார்த்தம் தன்னகத்தை ஒரு பதார்த்தம் தன்னகத்தை ஒரு பதார்த்தம் தன்னகத்தை ஒரு பதார்த்தம் தன்னகத்தை சக்தியை கொண்டிருக்கும். 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 ஒரு பதார்த்தம் தன்னகத்தை சக்தியை கொண்டிருக்கும்.
இது இது அதனது உள்ளீட்டு சக்தி எனப்படும். 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 இச்சக்தி 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 வெப்பநிலை அமுக்க மாற்றங்களால் இச்சக்தி வெப்பநிலை அமுக்க மாற்றங்களால் இச்சக்தி வெப்பநிலை அமுக்க மாற்றங்களால் இச்சக்தி வெப்பநிலை அமுக்க மாற்றங்களால் பாதிப்படையும். 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 அடுத்த லைன்ல எழுதுங்க. எனவே எனவே பதார்த்தங்களின் எனவே பதார்த்தங்களின் எனவே பதார்த்தங்களின் எனவே பதார்த்தங்களின் எனவே பதார்த்தங்களின் சக்திகளை எனவே பதார்த்தங்களின் சக்திகளை எனவே பதார்த்தங்களின் சக்திகளை அல்லது சக்தி மாற்றங்களை எனவே பதார்த்தங்களின் சக்திகளை அல்லது சக்தி மாற்றங்களை எனவே பதார்த்தங்களின் சக்திகளை அல்லது சக்தி மாற்றங்களை குறிப்பிடுவதற்கு எனவே பதார்த்தங்கள் சக்திகளை அல்லது சக்தி மாற்றங்களை குறிப்பிடுவதற்கு எனவே பதார்த்தங்கள் சக்திகளை அல்லது சக்தி மாற்றங்களை குறிப்பிடுவதற்கு ஒரு குறித்த வெப்பநிலை அமுக்கம் ஒரு குறித்த வெப்பநிலை அமுக்கம் ஒரு குறித்த வெப்பநிலை அமுக்கம் பயன்படுத்தப்படுகிறது. 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 இக்குறித்த வெப்பநிலை அமுக்கமானது தொடர்ந்துங்க. இக்குறித்த வெப்பநிலை அமுக்கமானது இக்குறித்த வெப்பநிலை அமுக்கமானது இக்குறித்த வெப்பநிலை அமுக்கமானது குறித்த வெப்பநிலை அமுக்கமானது இக்குறித்த வெப்பநிலை அமுக்கமானது இக்குறித்த வெப்பநிலை அமுக்கமானது நியம நிலை என அழைக்கப்பட்டு இக்குறித்த வெப்பநிலை அமுக்கமானது நியம நிலை என அழைக்கப்பட்டு நியம நிலை என அழைக்கப்பட்டு நியம நிலை என அழைக்கப்பட்டு நியம நிலை என அழைக்கப்பட்டு 25 பாகை சி ஒரு ஏடிஎம் என 25 பாகை சி 25 பாகை சி ஒரு ஏடிஎம் என வரையறுக்கப்பட்டது. 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 அடுத்ததுங்க, எந்த ஒரு முதன்மை பிணைப்புகளும் எந்த ஒரு முதன்மை பிணைப்புகளும் எந்த ஒரு முதன்மை பிணைப்புகளும் எந்த ஒரு முதன்மை பிணைப்புகளும் துணை கவர்ச்சிகளும் எந்த ஒரு முதன்மை பிணைப்புகளும் துணை கவர்ச்சிகளும் எந்த ஒரு முதன்மை பிணைப்புகளும் துணை கவர்ச்சிகளும் துணை கவர்ச்சிகளும் உடைக்கப்படுமாயின் துணை கவர்ச்சிகளும் உடைக்கப்படுமாயின் எந்த ஒரு முதன்மை பிணைப்புகளும் துணை கவர்ச்சிகளும் உடைக்கப்படுமாயின் 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 சக்தி உள்ளெடுக்கப்படும். உடைக்கப்படுமாயின் சக்தி உள்ளெடுக்கப்படும். உடைக்கப்படுமாயின் சக்தி உள்ளெடுக்கப்படும். உடைக்கப்படுமாயின் சக்தி உள்ளெடுக்கப்படும். உருவாகுமாயின் உருவாகுமாயின் சக்தி வெளியிடப்படும். உருவாகுமாயின் சக்தி வெளியிடப்படும். உருவாகுமாயின் சக்தி வெளியேற்றப்படும். உருவாகுமாயின் சக்தி வெளியேற்றப்படும். உருவாகுமாயின் சக்தி வெளியேற்றப்படும். அடுத்ததுங்க,
ஒரு இரசாயன தாக்கத்தின் போது ஒரு இரசாயன தாக்கத்தின் போது ஒரு இரசாயன தாக்கத்தின் போது ஒரு இரசாயன தாக்கத்தின் போது ஒரு பௌதிக மாற்றத்தின் போதும் ஒரு ரசாயன தாக்கத்தின் போது அல்லது ஒரு பௌதிக மாற்றத்தின் போது ஒரு ரசாயன தாக்கத்தின் போது அல்லது ஒரு பௌதிக மாற்றத்தின் போது ஒரு ரசாயன தாக்கத்தின் போது அல்லது ஒரு பௌதிக மாற்றத்தின் போது விளைவாக தொகுதியை விட்டு விளைவாக தொகுதியை விட்டு விளைவாக தொகுதியை விட்டு விளைவாக தொகுதியை விட்டு சக்தி வெளியேறுமாயின் 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 அது புறவப்பதாகமா விளைவாக தொகுதியை விட்டு சக்தி வெளியேறுமாயின் அது புறவப்பதாகமா அது புறவப்பதாகமா விளைவாக தொகுதியை விட்டு சக்தி வெளியேறுமாயின் அது புறவப்பதாகமா தொகுதிக்கு சக்தி விளைவாக உள்வருமாயின் தொடர்ந்துடுதுங்க சக்தி தொகுதிக்கு சக்தி விளைவாக உள்வருமாயின் தொகுதிக்கு சக்தி விளைவாக உள்வருமாயின் தொகுதிக்கு சக்தி விளைவாக உள்வருமாயின் தொகுதிக்கு சக்தி விளைவாக உள்வருமாயின் அது அகபதாகமாகும் தொகுதிக்கு சக்தி விளைவாக உள்வருமாயின் தொகுதிக்கு சக்தி விளைவாக உள்வருமாயின் அது அகபதாகமாகும் தொகுதிக்கு சக்தி விளைவாக உள்வருமாயின் அது அகபதாகமாகும் அது அகபதாகமாகும் இதுதானே இந்த படத்தை வந்துட்டு நீங்க வரைஞ்சு விடுங்க கீழே
ஓகே, அடுத்த பார்ப்போம். சரி, அடுத்த பார்ப்போம். ஹெடிங் போடுங்க. ஹெடிங் போடுங்க. நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம். சரி, நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம். நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம். வரைஞ்சிட்டீங்கன்னு அடுத்த வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஹெடிங் போடுங்க. நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம். நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம். சரி, நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம். இது என்ன சொல்றாரு சார்? நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம். சரிதானே? இது என்னன்னு சொல்லி சொன்னா வரைவிலக்கணம் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன வரப்போகுதுன்னா, நியம நிலையிலுள்ள நியம நிலையிலுள்ள நியம நிலையிலுள்ள ஒரு மூல் சேர்வைக்கு நியம நிலையிலுள்ள ஒரு மூல் சேர்வைக்கு சரி, ஒரு மூல் சேர்வைக்கு அதன் ஆக்கக்கூற்று மூலகங்கள் நியம நிலையில ஒரு மூல் சேர்வைக்கு நியம நிலையில ஒரு மூல் சேர்வைக்கு அதன் ஆக்கக்கூற்று மூலகங்களின் நியம நிலையிலுள்ள அதன் ஆக்கக்கூற்று மூலகங்களின் நியம நிலையிலுள்ள அதன் ஆக்கக்கூற்று மூலகங்களின் நியம நிலையிலுள்ள சுயாதீன நிலையில் சரி, நியம நிலையில் உள்ள சுயாதீன நிலையில் இருந்து தோன்றும் போதோ ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை என்னன்னு சொல்றேன்னா நியம வெப்ப உள்ளுறை மாற்றம் சொல்லுவோம். நியம வெப்ப உள்ளுறை மாற்றம் சொல்லுவோம். அதாவது இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. என்னடா, நியம நிலையில் உள்ள ஒரு மூல் சேர்வைக்கு நியம நிலையில் உள்ள ஒரு மூல் சேர்வைக்கு அதன் ஆக்கக்கூற்று மூலகங்களின் நியம நிலையிலுள்ள சுயாதீன நிலையிலிருந்து தோன்றும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை சொல்ல நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை சொல்றது. நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம் சொல்றது. அதாவது என்னன்னு சொல்லிச்சுன்னா, அதாவது இங்க பாரு, இப்ப இதுக்கு எனக்கு CO2 இப்ப CO2 உருவாக்கணும். என்ன செய்யணும்னா CO2 உருவாக்கணும். நீ CO2 என்ன CO2 உருவாக்க CO2 என்ன வாயு நிலரிப்பாரா CO2 வாயு நிலரிப்பார். இதை நீ உருவாக்கணும்னு சொல்லி சொன்னா உனக்கு என்ன தேவை? ஒரு கார்பன் தேவை. என்ன தேவைப்படுறாரு? ஒரு கார்பன் தேவைப்படும். இது என்ன தெரிவிக்கிறது? திண்ம நிலையில இருக்கும். இது வந்துட்டு திண்ம நிலையில இருக்கும். இதோட உனக்கு என்ன தேவைப்படும்னு சொன்னா 2 ஒட்சன் தேவைப்படுவாரு. அப்ப என்ன வரப்போகுது? 2 ஒட்சன் தேவைப்படுதுன்னு சொன்னா O2 கேஸ் என்ன O2 இது வந்துட்டு வாயு நிலையில இருக்கும். அது வாயு நிலையில இருக்கும். சரி, இது வாயு நிலையில இருக்கும். இது வந்துட்டு CO2 தோன்றலா இருக்கும். இது வந்துட்டு CO2 தோன்றலா இருக்கும். இது வந்துட்டு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா CO2 தோன்றல். இது வந்துட்டு இதான் வந்துகிட்டு டெல்டா HF. இது நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம். நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்துக்குரிய குறியீடு வருதான். நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்துக்கு குறியீடு வருதான் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம். சரி, இதுக்குரிய குறியீடு வருதான். சரி, இப்போ இது பாத்தீங்கன்னா இதான் வந்து என்ன சொல்லிச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடுக்குரிய தோன்றல் இருக்கு. இதே இருந்துகிட்டு உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு தோன்றணும் சார். கார்பன் மோனாக்சைடு தோன்றணும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் இருக்காரு. அப்ப உனக்கு என்ன தேவை? ஒரு கார்பன் இதுல உறுதிய என்ன பகுதி நிலை இருப்பா திண்மமா இருக்கும். ஒட்சன் பாத்தீங்கன்னா ஒரு ஒட்சன் இருக்காரு. ஆனா ஒட்சன் உறுதிய நிலை போதும்னு சொன்னா 2 ஒட்சன் இருக்கு. அதாவது O2 கேஸ் அடிக்கும். உனக்கு அங்க ஒரு ஒட்சன் தான் தேவை. அப்ப என்ன போடுவாய்? half O2 கேஸ் போடுவேன். சரிதானே? இதான் வந்து என்னடா நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை. இதை பார்த்து இது வந்துட்டு யார் அழைப்பாரு? இது வந்துகிட்டு யார் அழைப்பான்னு சொல்லிச்சுன்னா CO கேஸ். என்ன CO கேஸ் கார்பன் மோனாக்சைடுக்குரிய தோன்றலா இருக்கும். இது வந்துட்டு கார்பன் மோனாக்சைடுக்குரிய தோன்றலா இருக்கும். சரிதானே? கார்பன் மோனாக்சைடுக்குரிய தோன்றலா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல இப்ப தோன்றல் இந்த தோன்றல் வெப்ப உள்ளுறைகள் பாத்தீங்கன்னா அயன் சேர்வைகள்
தோன்றல் வெப்ப உள்ளுரை அயன் சேர்க்கைகள தோன்றல் வெப்ப உள்ளுரை எப்பயுமே மறைப்பெருமதியா இருக்கும். அதாவது அயன் சேர்க்கைகள தோன்றல் வெப்ப உள்ளுரை மாற்றம் எப்பயுமே மறைப்பெருமதியா இருக்கும். அதாவது புறவப்பத்தாக்கமா இருக்கும். அயன் சேர்வைகள அயன் சேர்வைகள எல்லாத்திலையும் அயன் சேர்வை எல்லாத்திலையும் தோன்றல் வெப்ப உள்ளுரை மாற்றம் தோன்றல் வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது எப்பயும் மைனஸ்ல இருக்கும். அதாவது புறவப்பத்தாக்கமா இருக்கும். புறவப்பத்தாக்கமா இருக்கும். புறவப்ப தாக்கமா இருக்கும். இதே மாதிரி பங்கிட்டு சேர்வைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அயன் இது வந்து நஞ்சள் அயன் சேர்வைகளுக்கு இப்ப அயன் சேர்வைகளுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு என்ன மைனஸ்ல இருக்கும். அதாவது புறவப்ப தாக்கம் இருக்கும். ஆனா பங்கிட்டு சேர்வைகளுக்கு இது எப்படி இருக்கும் சொல்லி நம்மளுக்கு என்ன சொல்லலாது குறிப்பிட்டு செல்ல இயலாது. என்ன குறிப்பிட்டு செல்ல இயலாது. தானே இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லாது குறிப்பிட்டு செல்ல இயலாது. பங்கிட்டு சேர்வைகளுக்கு அது வந்துட்டு மைனஸ்லயும் இருக்கலாம் பிளஸ்லயும் இருக்கலாம். அதாவது புறவப்ப தாக்கமும் இருக்கலாம் அகவப்ப தாக்கமும் இருக்கலாம். தானே புறவப்ப தாக்கமாகவும் இருக்கலாம் அகவப்ப தாக்கமாகவும் இருக்கலாம். சரிதானே இங்க பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா கார்பன் ஆக்சிஜன் அதாவது கார்பன் ஆக்சிஜன்ல இருந்து என்ன செய்யுதுன்னா கார்பன் டை ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடு இது ரெண்டும் உருவாகுதுன்னு சரிண்ணே இது ரெண்டும் உருவாகுது. இதுல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா எப்பயுமே இதுல பாரு இதுல நம்ம இதுல வெப்ப உள்ளுரைகள் கணிக்க போகக்குள்ள அதாவது வெப்ப உள்ளுரை மாற்றத்துல இதுல அது தோன்றல் வெப்ப உள்ள எடுக்க போல என்ன சொன்னா இது உறுதியானதுல இருந்து வரணும். உறுதியானதுல இருந்து வருவாரு சுயரீதியா சுயாதீனமான நிலையில் இருக்க போறது வருவாரு. உறுதியா சுயாதீன நிலையில சுயாதீன உறுதி கூடிய மூலகங்களை தான் இருக்குது. இது சுயாதீன உறுதி கூடிய மூலகங்கள்ல இருந்துதான் அதன் ஆக்கக்கூட்டு மூலகங்கள்ல இருந்து என்ன செய்வாருன்னு இவர் உருவாகுவாரு. இந்த இடத்துல இவங்களோட வெப்ப உள்ளுரைகள் எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா இதுல வெப்ப உள்ளுரைகள் பார்த்தீங்கன்னா உறுதி கூடிய நிலையில இவங்களோட வெப்ப உள்ளுரைகள் பூஜ்ஜியமா இருக்கும். உறுதி கூடிய நிலையில இவங்களோட வெப்ப உள்ளுரைகள் எப்படி இருப்பாருன்னா பூஜ்ஜியமா இருக்கும். அதே மாதிரி உறுதி கூடிய நிலையில இவங்களோட வெப்ப உள்ளுரைகள் எப்படி இருப்பாருன்னா பூஜ்ஜியமா இருக்கும். எதனால பொதுவா பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப இது பூஜ்ஜியம் இது வந்துட்டு மைனஸ்லயே பிளஸ்ல எது சரி ஒரு பெருமதியில வரப்போதோ எது சரி ஒரு பெருமதியில வரப்போதோ அப்ப இது ரெண்டும் பூஜ்ஜியம்னு சொல்லிச்சேன்னா வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது நீங்க வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது விளைவுட வெப்ப உள்ளுரையிலிருந்து தாக்கிகள வெப்ப உள்ளுரை கூட்டத்தை கழிக்கிறதுக்கு சமனா இருக்கு. இது பின்னுக்கும் பார்ப்போம். வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது என்னன்னு சொல்லிச்சேன்னா விளைவுகள வெப்ப உள்ளுரையில இருந்து தாக்கியல்ற வெப்ப உள்ளுரைகள கூட்டுத்தொகை கழிக்கிறதுக்கு சமனா இருக்கும். அப்ப இது ரெண்டுமே இங்க பூஜ்ஜியம் சொன்னா இவர வெப்ப உள்ளுரையில இருந்து இவர வெப்ப உள்ளுரை கழிச்சு வர்றது இந்த வெப்ப உள்ளுரை மாற்றம் இருக்கும். அந்த வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது இந்த CO2 வெப்ப உள்ளுரைக்கு சமனா இருக்கும். CO2 வெப்ப உள்ளுரைக்கு சமனா இருக்கும். அதாவது நமக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சேன்னா டெல்டா HF CO2 கேஸ் இது வந்துட்டு CO2 கேஸ் இதுல CO2 கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெப்ப உள்ளுரைக்கு சமனா இருக்கும். அதே மாதிரி வெப்ப உள்ளுரை மாற்றம் அதாவது தோன்றல் வெப்ப உள்ளுரை யார கார்பன் மோனாக்சைடு தோன்றல் வெப்ப உள்ளுரை தோன்றல் வெப்ப உள்ளுரைன்றது எதுக்கு சமனா இருக்கும்னு சொல்லிச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு வெப்ப உள்ளுரைக்கு சமனா இருக்கு. கார்பன் மோனாக்சைடு வெப்ப உள்ளுரைக்கு சமனா இருக்கு. ஆனா இங்க பாரு இப்படி ஒண்ணு வருதுன்னு சொல்ற இந்த ஒரு தாக்கம் வருதுண்டா CO கேஸ் சக அரை O2 கேஸ் CO கேஸ் சக அரை O2 கேஸ் இது வந்துட்டு என்ன செய்யுதுன்னா CO2 கேஸ் உருவாக்குது. சகப்படுத்தப்பட்டீங்க பாருங்க CO2 கேஸ் உருவாக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தாக்கத்துக்குரிய வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது CO2 இந்த தாக்கத்துக்குரிய வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது CO2 தோன்றல் வெப்ப உள்ளுரையா இருக்க மாட்டாரு. என்ற தோன்றல் வெப்ப உள்ளுரை என்னன்னு சொல்லிச்சேன்னா அதோட உறுதியான ஆக்கக்கூட்டு மூலகங்கள் அதாவது உறுதியான ஆக்கக்கூட்டு மூலகங்கள் அது உருவாக்கணும். இது வந்துகிட்டு சுயாதீனமா உறுதியான ஆக்கக்கூட்டு மூலகம் இல்ல. கார்பன் மோனாக்சைடு சுயாதீனமான உறுதியான ஆக்கக்கூட்டு மூலகங்கள்ல உறுதியான ஆக்கக்கூட்டு மூலகங்கள் யாரு கார்பனும் ஆக்சிஜனும் இது ரெண்டுல இருந்தா உருவாகும். சரிதான பிள்ளைகள் இவர் வந்துகிட்டு அதாவது இதுல கார்பன் டை ஆக்சைடு தோன்றல் வெப்ப உள்ளுரை இருக்காது. சரி இதுல இப்ப பாத்தீங்கன்னா கார்பன் ஆக்சைடு வெப்ப உள்ளுரைகள் பூஜ்ஜியம் சுயாதீன நிலையில பூஜ்ஜியம் உறுதி நிலையில் இருக்க பொழுது
இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கார்பனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரதிபலிப்பு வடிவங்கள் இருக்கு. ஒட்சனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரதிபலிப்பு இப்போ சல்பருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கொஞ்சம் பிரதிபலிப்பு வடிவங்கள் இருக்கு. இப்படி இருக்குமா? இப்படி இருக்கும். இதுல அப்ப இவங்கள்ல யாருக்கு இந்த பூஜ்ஜியம் வருவார்? இவங்கள்ல யாருக்கு இந்த பூஜ்ஜியம் வருவான்னு பாத்தீங்கன்னா இதுல யாரு உறுதி கூடி இந்த பிரதிபலிப்பு வடிவங்கள்ல யாரு உறுதி கூட இருக்காரோ இந்த பிரதிபலிப்பு வடிவங்கள்ல யாரு உறுதி கூட இருக்காரோ அவருக்கு தான் இந்த பிரதிபலிப்பு வடிவங்கள்ல யாருக்கு வந்துட்டு உறுதி கூட இருக்காரோ அவருக்கு தண்டனை பூஜ்ஜியம் வரும். அவருக்கு தண்டனை வர போதோ இந்த பூஜ்ஜியம் வரும். அவருக்கு தந்த பூஜ்ஜியம் வரும். அதாவது நீ எடுத்த என்ன சொல்லிச்சுன்னா அதை பாருங்க. பார்த்தீங்கன்னா நீங்க என்ன வரப்போன்னு சொன்னா கார்பன் கார்பன் எடுத்து ஏன்னா கார்பன்ல வந்துட்டு காரியம் மறைக்கும். சரி, கார்பன்ல வந்துட்டு என்ன வரப்போன்னு சொன்னா காரியம் வரப்போம். கார்பன்ல வந்துட்டு காரியம் வரும். சரி தானே? கார்பன்ல வந்துட்டு காரியம் வரும். சரி, கார்பன்ல வந்துட்டு உனக்கு என்ன இருக்கும் சொன்னா காரியம் வரும். காரியன் வரப்போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சல்பருக்கு பாத்தீங்கன்னா சாய் சதுர கந்த மாதிரி என்ன வரப்போதோ சாய் சதுர சாய் சதுரக்கு அந்த மாதிரி அதே மாதிரி ஒட்சனுக்கு பார்த்துட்டு சொல்லிச்சுன்னா என்ன போதும் சொன்னா ஈரானு மூலக்கூறு அடிக்க போகுது. அதாவது ஒட்சனை பிரதிபலிப்புகள் என்ன வரப்போது ஒட்சன் ஒன்று ஓசோன் ஒன்று வரும். ஒட்சன் ஒன்று அதாவது O2 ஒன்று O3 ஒன்று வரப்போது. இதுல ஒட்சன்ட ஈரானு மூலக்கூறு ஒட்சன்ட ஈரானு மூலக்கூறு அடிக்கும். ஒட்சன் ஈரானு மூலக்கூறு அடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா பொஸ்பரஸ் என்ன பொஸ்பரஸ் என்ன வரப்போது பொஸ்பரஸ் வந்துட்டு வெண் பாஸ்பரஸ் வென் பாஸ்பரஸ் P4 வரப்போகுது. வென் பாஸ்பரஸ் P4 வரைக்கும். சரிதானே? இதான் வந்துகிட்டு இவர உறுதியான இருக்கும். இதான் வந்துட்டு என்ன இவங்களோட உறுதி கூடின வரைப்பாரு. இவங்க பிரதிநிதி இவங்களை உறுதி கூடின வரைப்பாரு. அப்ப இவங்களுக்கு தான் என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சு உங்களுக்கு பூஜ்ஜியம் வரும். இவங்களுக்கு தான் பூஜ்ஜியம் வருவார். இவங்களுக்கு தான் பூஜ்ஜியம் வருவார். சரிதானே? இவங்களுக்கு தான் பூஜ்ஜியம் வரும். சரி, இதுல பாருங்க. இதுல இதுல நீ இப்ப ஒவ்வொருத்தரையும் பிரதிநிதி வடிவங்கள் கொஞ்சம் பாவமா இப்ப பிரதிநிதி வடிவம் இப்ப பிரதிநிதி வடிவங்கள் எடுத்தீங்கன்னு சார் கார்பன் பிரதிநிதி வடிவம் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கார்பன் பிரதிநிதி வடிவம் எடுத்தீங்கன்னா உனக்கு என்ன வரப்போதோ கார்பன் பிரதிநிதி வடிவம் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கார்பன் கார்பன் எடுக்க என்ன கார்பன் கார்பன் எடுத்தேன்னு சொன்னா கார்பன்ல வந்து மெயினா வந்து 4 பிரதிநிதி வடிவங்கள் இருக்கு. இது ஒன்றுன்னு சொல்லி சொன்னா காரியம். ஒன்று வந்துட்டு என்னன்னு செஞ்சீங்கன்னா காரியம். ஒன்று வந்துட்டு என்ன காரியம். அடுத்து என்ன சொல்லலாம் செஞ்சுன்னா வைரம். அடுத்தவனுக்கு என்ன சொல்லலாம் சொன்னா கட்கரி. வந்து கார்பன் அடைக்கும். சரிதானே? கார்பன் ஒரு பிரதிநிதிப்போம். அடுத்தவனுக்கு என்ன சொல்லலாம்னா நிலக்கரி. சரிதானே? காரியம் உண்டு, வைரம் உண்டு, கட்கரி உண்டு, நிலக்கரி உண்டு. சரிதானே? இவங்களை உனக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா உனக்கு இவங்களோட பிரதிநிதிப்படையங்கள் சொல்லலாம். காரியம்னா என்ன? காரியத்தை சொல்ற வந்து கிரஃபைட், வைரத்தை சொல்ற டயமண்ட், கட்கரிக்கு என்ன சொல்லுவோம்டா கட்கரி புளோரின் சொல்லுவோம். கட்கரிக்கு என்ன சொல்லுவோம்டா புளோரின் சொல்லுவோம். நிலக்கரியை பார்த்தீங்கன்னா காக்கோல். நிலக்கரி பார்த்தீங்கன்னா காக்கோலா இருக்கு. சரிதானே? அது மாதிரி கார்பனுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்சனுக்கு எடுத்து பாரு. நீ ஒட்சனுக்கு எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா ஒட்சன்ல வந்துட்டு 2 பிரதிநிதி வடிவங்கள் இருக்கு. ஒன்று வந்துட்டு என்னன்னு சொல்லிச்சுன்னா O2. ஒன்று வந்துட்டு O2ன்றது. இன்னொன்று யாருன்னு சொல்லிச்சுன்னா ஈரணு மூலக்கூறு O2ன்றது. அடுத்தது யாரு O3. மூவணு மூலக்கூறு O3. மூவணு மூலக்கூறு O3 அறிக்கப்படுது. அதாவது 3 ஒட்சன் 2 ஒட்சன் O2 3 ஒட்சன் O3. இதான் வந்துகிட்டு இவங்களோட ஒட்சன் பிரதிநிதி வடிவம் இருக்கு. ஒட்சன் பிரதிநிதி வடிவம் இருக்கு. சரிதானே? அடுத்தது பாரு கந்தகம். கந்தகத்துக்கு அடுத்து என்ன செஞ்சேன்னா கந்தகத்துல கந்தகம் கந்தகத்துக்கு அடுத்து என்ன சொல்லிச்சேன்னா ஒன்று வந்துகிட்டு பிரதிநிதி வடிவம் என்ன போகுதுன்னு சொல்லிச்சேன்னா சாய் சதுர கந்தகம். என்ன போகுதுன்னா ஒன்னொன்னுக்கோ சாய் சதுரக்கு அந்த மாதிரி இருக்கும். சாய் சதுரக்கு அந்த மாதிரி இருக்கும். அடுத்த என்ன வரப்போகுதுன்னு சொன்னா இன்னொன்று வந்துகிட்டு ஒரு சரி கந்தகம். தானே?
ஒரு சரிவு காந்தம்னு சொல்லலாம். ஒரு சரிவு காந்தம்னு சொல்லலாம். அடுத்து என்ன சொல்லலாம்? இன்னொன்னு வந்துகிட்டு கலிக்காந்தம் ஆன கலிக்காந்தம் அல்லது கந்தக களின்னு சொல்றது. கந்தக களின்னு சொல்லு, கந்தக களின்னு சொல்றது. அடுத்தது இன்னொன்னு சொல்லலாம். என்ன சொல்லுச்சுன்னா கலிக்காந்தம் சொல்லி மாதிரி அடுத்தது என்ன? கூழ் காந்தம். கூழ் காந்தம், கூழ் காந்தம், கூழ் காந்தம்ன்றது. இதுல இந்த இதுல வந்துகிட்டு உறுதி அறிக்கை, உறுதி கூடினர் யாருன்னு சொன்ன காரியம். இதுல உறுதி கூடினர் யாருன்னு சொன்ன இந்த ஒட்சிஸ்ன்றது ஓட்டுன்றது. இதுல உறுதி கூடினர் யாரு? இந்த சாய் சதுர காந்தம். உறுதி கூடினர் யாரு? சாய் சதுர காந்தம், சாய் சதுர காந்தம். சரிதானே? அதே மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொஸ்பரஸ். இப்ப பொஸ்பரஸ் எடுத்து வச்சுக்கோ. பொஸ்பரஸ், பொஸ்பரஸுக்கு எடுத்த இன்சர்ஜன் உனக்கு இதே மாதிரி உனக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லிச்சுன்னா, இதே மாதிரி உனக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லிச்சுன்னா உனக்கு சொல்லலாம் வந்துட்டேன்னா வெண் பொஸ்பரஸ். வெண் பொஸ்பரஸ், வெண் பொஸ்பரஸ் ஒன்று வருவாரு. அடுத்த என்ன வரப்போகுதுன்னு சொல்லிச்சுன்னா செம் பொஸ்பரஸ் ஒன்று வருவாரு. செம் பொஸ்பரஸ் ஒன்று வருவாரு. அடுத்த என்ன வரப்போகுதுன்னு சொல்லிச்சுன்னா கரும் பொஸ்பரஸ் ஒன்று வருவாரு. கரும் பொஸ்பரஸ் ஒன்று வருது. அடுத்த என்ன வரப்போகுது? மஞ்சள் பொஸ்பரஸ் ஒன்று இருப்பது. மஞ்சள் பொஸ்பரஸ் வரும். மஞ்சள் பொஸ்பரஸ் வரும். இதெல்லாம் வந்துகிட்டு என்ன? இவங்கட அதாவது பொஸ்பரஸோட பிரதில் படிவங்கள் சொல்லலாம். பொஸ்பரஸோட பிரதில் படிவங்கள் சொல்லலாம். இதுல இதுல வந்துட்டு உறுதி கூடின இதுல வந்துட்டு உறுதி கூடினது யார் இறைக்கும்னு சொன்னா இந்த வெண் பொஸ்பரஸ். உறுதி கூடினது யார் இறைக்க போகுதுடா? இந்த வெண் பொஸ்பரஸா இருக்கும். வெண் பொஸ்பரஸா இருக்க போகுது. வெண் பொஸ்பரஸா இருக்க போகுது. சரிதான பிள்ளைகள்? இதான் வந்துகிட்டு இவங்களோட தோன்றல் சம்பந்தப்பட்டதா இருக்கு. தோன்றல் சம்பந்தப்பட்டதா இருக்க போகுது. தோன்றல் சம்பந்தப்பட்ட விடயங்களா இருக்கும். இவ்வளவுதான். இதான் வந்து தோன்றல் சம்பந்தப்பட்ட விடயங்கள். இதெல்லாம் காய்ச்சிட்டோம். சரிதான பிள்ளைகள்? அடுத்து எழுதிட்டு வாங்க. ஹெடிங் போடுங்கன்னு. நியம தோன்றல் வெப்ப உள்ளூரை மாற்றம். நியம தோன்றல் வெப்ப உள்ளூரை மாற்றம். நியம தோன்றல் வெப்ப உள்ளூரை மாற்றம். ஹெடிங் போடுங்க. நியம தோன்றல் வெப்ப உள்ளூரை மாற்றம்ன்றது. நியம தோன்றல் வெப்ப உள்ளூரை மாற்றம்ன்றது. சரி, எழுதுங்க. நியம நிலையிலுள்ள நியம நிலையிலுள்ள நியம நிலையிலுள்ள ஒரு மூல் சேர்வைக்கு நியம நிலையில் உள்ள 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 ஒரு மூல் சேர்வைக்கு அதன் ஆக்கக்கூற்று மூலகங்களில் நியம நிலையில் உள்ள ஒரு மூல் சேர்வைக்கு அதன் ஆக்கக்கூற்று மூலகங்களில் நியம நிலையில் உள்ள ஒரு மூல் சேர்வைக்கு நியம நிலையில் உள்ள ஒரு மூல் சேர்வைக்கு அதன் ஆக்கக்கூற்று மூலகங்களின் அதன் ஆக்கக்கூற்று மூலகங்களின் அதன் ஆக்கக்கூற்று மூலகங்களின் நியம நிலையில் உள்ள ஒரு மூல் சேர்வைக்கு அதன் ஆக்கக்கூற்று மூலகங்களின் அதன் ஆக்கக்கூற்று மூலகங்களின் நியம நிலையிலுள்ள சுயாதீன நிலையிலிருந்து அதன் ஆக்கக்கூற்று மூலகங்களின் நியம நிலையிலுள்ள சுயாதீன நிலையிலிருந்து நியம நிலையில் உள்ள 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 சுயாதீன நிலையிலிருந்து தோன்றும் போது தோன்றும் போது தோன்றும் போது தோன்றும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் 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 நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றமாகும். நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றமாகும். நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றமாகும். சரியா? அடுத்த லைன்ல எழுதுங்க. அடுத்த லைன் எழுதுங்க. அயன் சேர்வைகள் யாவற்றினது அயன் சேர்வைகள் யாவற்றினது எழுதுங்க. அயன் சேர்வைகள் யாவற்றினதும் அயன் சேர்வைகள் யாவற்றினதும் தோன்றல் வெப்பமானது அயன் சேர்வைகள் யாவற்றினதும் தோன்றல் வெப்பமானது அயன் சேர்வைகள் யாவற்றினதும் தோன்றல் வெப்பமானது புதிதாக
அயன் சேர்வைகள் எல்லாவற்றினதும் தோன்றல் வெப்பமானது. அயன் சேர்வை எல்லாவற்றினதும் தோன்றல் வெப்பமானது எப்போதும். அயன் சேர்வைகள் யாவற்றினதும் தோன்றல் வெப்பமானது எப்போதும் எதிர்கணியமாகும். அயன் சேர்வைகள் யாவற்றினதும் தோன்றல் வெப்பமானது எப்போதும் எதிர்கணியமாகும். எப்போதும் எதிர்கணியமாகும். எப்போதும் எதிர்கணியமாகும். அதாவது அதாவது புறவெப்ப தாக்கமாகும். அதாவது புறவெப்ப தாக்கமாகும். அதாவது புறவெப்ப தாக்கமாகும். சரிதானே? அதாவது புறவெப்ப தாக்கமாகும். அதாவது புறவெப்ப தாக்கமாகும். ஆனால் 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 பங்கிட்டு சேர்வைகளுக்கு 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 நேர்கணியமாகவோ ஆனால் பங்கிட்டு சேர்வைகளுக்கு நேர்கணியமாகவோ ஆனால் பங்கிட்டு சேர்வைகளுக்கு நேர்கணியமாகவோ மறைகணியமாகவோ நேர்கணியமாகவோ மறைகணியமாகவோ நேர்கணியமாகவோ மறைகணியமாகவோ காணப்படலாம். நேர்கணியமாகவோ மறைகணியமாகவோ காணப்படலாம். நேர்கணியமாகவோ மறைகணியமாகவோ காணப்படலாம். சரிதானே? நேர்கணியமாகவோ மறைகணியமாகவோ காணப்படலாம். இதுல நான் அந்த இவங்களோட தோன்றல் எழுதி விட்டேன் தானே, கார்பன் டை ஆக்சைடையும் கார்பன் மோனோக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் இது ரெண்டையும் தோன்றல் எழுதி விட்டேனே. சரி, அழிச்சு விட்டேன். அதை அழிச்சு விட்டேன். திரும்ப இன்னொருத்தர் எழுதுறேன் பாருங்க. திரும்ப இன்னொருத்தர் எழுதுறேன் பாருங்க. இதை இவங்க ரெண்டு பேரும் தோன்றல் எழுதுறேன். இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. சரிண்ணே, இதான் இதுல தோன்றல். இதான் வந்துட்டு என்ன, இவங்களோட தோன்றல். சரி, தோன்றல் வெப்ப உருவரை. சரி, இந்த தாக்கம், இந்த தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க கீழே. உதாரணமா இந்த தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க. உதாரணமா இந்த தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க. மேல ஹாட்டப்பட்டு தாக்கத்தை, இந்த தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க. சரி, இது கீழே எழுதுங்க. இவை 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 CO2 கேஸ். இவை CO2 கேஸ். இவை CO2 கேஸ். இவை CO2 கேஸ். CO கேஸின். இவை CO2 கேஸ். CO கேஸின். CO கேஸின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை. CO கேஸின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை. நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை குறிக்கும் செயற்பாடுகளாகும். நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை குறிக்கும் செயற்பாடுகளாகும். குறிக்கும் செயற்பாடுகளாகும். குறிக்கும் செயற்பாடுகளாகும். இச்சக்தி மாற்றங்களை இச்சக்தி மாற்றங்களை இச்சக்தி மாற்றங்களை இச்சக்தி மாற்றங்களை கணிப்பதற்கு 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 இலகுவாக இச்சக்தி மாற்றங்களை கணிப்பதற்கு இலகுவாக இச்சக்தி மாற்றங்களை கணிப்பதற்கு இலகுவாக நியம நிலையிலுள்ள இச்சக்தி மாற்றங்களை கணிப்பதற்கு இலகுவாக நியம நிலையிலுள்ள நியம நிலையிலுள்ள நியம நிலையிலுள்ள நியம நிலையிலுள்ள உறுதி கூடிய மூலகங்கள். நியம நிலையில் உள்ள உறுதி கூடிய மூலகங்கள். என்ன? நியம நிலையில் உள்ள உறுதி கூடிய மூலகங்களில் நியம நிலையில் உள்ள உறுதி கூடிய மூலகங்களின் உள்ளீட்டு சக்தியாக உள்ளீட்டு சக்தியாக உள்ளீட்டு சக்தியாக உள்ளீட்டு சக்தியாக நியம வெப்ப உள்ளுறை நியம வெப்ப உள்ளுறை உள்ளீட்டு சக்தியாக நியம வெப்ப உள்ளுறை நியம வெப்ப உள்ளுறை நியம வெப்ப உள்ளுறை பூஜ்ஜியமாக கொள்ளப்பட்டு நியம வெப்ப உள்ளுறை பூஜ்ஜியமாக கொள்ளப்பட்டு சரிதானே பூஜ்ஜியமாக கொள்ளப்பட்டு
பூஜ்ஜியமாக கொள்ளப்பட்டு பூஜ்ஜியமாக கொள்ளப்பட்டு அது பூஜ்ஜியமாக கொள்ளப்பட்டு அது சார்பாக பூஜ்ஜியமாக கொள்ளப்பட்டு அது சார்பாக அது சார்பாக சேர்வைகளின் நியம வெப்ப உள்ளுறையானது அது சார்பாக அது சார்பாக சேர்வைகளின் நியம வெப்ப உள்ளுறை சேர்வைகளின் நியம வெப்ப உள்ளுறை ஆனது சேர்வைகள் நியம வெப்ப உள்ளுறை ஆனது அவற்றின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறைகளிற்கு அவற்றின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறைகளுக்கு சமன் என கொல்லப்படும் சமன் என கொல்லப்படும் நான் நேரத்தில் சொல்ல அந்த வெப்ப உள்ளுறை மாற்றமும் இதுல வெப்ப உள்ளுரையும் வந்துகிட்டு நம்மளுக்கு என்ன சொல்லலாம் சமன் சொல்லி எடுக்கலாம் சொல்லி நான் அந்த நேரத்தில் தாக்கத்தை சொல்லி காட்டேன் தாக்கத்தை சொல்லி காட்டேன் அதான் வீடியோ சரிதானே நியம் நியம போல் உரையானது அவற்றின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுரை மாற்றங்களுக்கு சமன் என கொல்லப்படும் சரியா அடுத்து எழுதுங்க கீழே எழுதுங்க நியம நிலையிலுள்ள நியம நிலையிலுள்ள சுயாதீன உறுதியான நியம நிலையில் உள்ள சுயாதீன உறுதியான சுயாதீன உறுதி கூடிய அல்லது சுயாதீன உறுதி கூடியன்னு சொல்லலாம் நியம நிலையில் உள்ள சுயாதீன உறுதி கூடிய மூலகங்களுக்கு நியம நிலையில் உள்ள சுயாதீன உறுதி கூடிய மூலகங்களுக்கு நியம வெப்ப உள்ளுறை சரிதானே நியம நிலையில் உள்ள சுயாதீன உறுதி கூடிய மூலகங்களுக்கு நியம வெப்ப உள்ளுறை வெப்ப உள்ளுறை அல்லது நியம உள்ளீட்டு சக்தின்னு சொல்லலாம் நியம வெப்ப உள்ளுறை அல்லது நியம உள்ளீட்டு சக்தி நியம வெப்ப உள்ளுறை அல்லது நியம உள்ளீட்டு சக்தி நியம வெப்ப உள்ளுறை அல்லது நியம உள்ளீட்டு சக்தி பூஜ்ஜியமாக கொல்லப்படும் போது உறுதி கூடிய பதார்த்தங்களாக உறுதி கூடிய பதார்த்தங்களாக உறுதி கூடிய பதார்த்தங்களாக அல்லது உறுதி கூடிய பதார்த்தங்களுக்கு கேட்ப என்ன உறுதி கூடிய பதார்த்தங்களுக்கு அதாவது ஆரம்பத்தில் சொல்றேன் பாருங்க நியம நிலையில் உள்ள சுயாதீன உறுதி கூடிய மூலகங்களுக்கு நியம வெப்ப உள்ளுறை அல்லது நியம உள்ளீட்டு சக்தி நியம உள்ளீட்டு சக்தி பூஜ்ஜியமாக கொல்லப்படும் அம்மூலகம் பல பிரதிருப்பங்களை கொண்டிருப்பின் உறுதி கூடிய பிரதிருப்பங்களுக்கு பூஜ்ஜியமாக கொல்லப்படும் உறுதி கூடிய பிரதிருப்பங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரு பூஜ்ஜியமாக கொல்லப்படும் அதாவது 5 பிரதிருப்பங்கள் 6 பிரதிருப்பங்கள் இருக்கலாம் அதுல எந்த பிரதிருப்பம் வந்து உறுதி கூடியோ அதுக்கு தன்னை சொன்னா உங்களுக்கு என்ன பூஜ்ஜியமாக கொள்ளப்படும் கணித்தல்கள் செய்யப்படும் சரிதானே இப்ப பாருங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கார்பனுக்கு வந்துக்கிட்டு காரியம் வந்துட்டு உறுதியான அறிக்கப்படுது சல்பருக்கு பார்த்தீங்கன்னா சாயசதற்கு அந்த மாதிரிக்கும் ஒட்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஈரன் முழுக்க அதாவது O2 வரைக்கும் போகுது பொஸ்பரஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வெண் பொஸ்பரஸ் வரைக்கும் தானே சரிதானே பிள்ளை இப்ப இதை எழுதிட்டு இந்த இருக்கிற 4 பேர் அதாவது கார்பன் ஒட்சன் சல்பர் இவங்க பொஸ்பரஸ் இவங்களோட அதாவது பிரதிருப்பங்கள் எழுதி கொள்ளுங்க பிரதிருப்பங்களை வழியும் இதுல யாரு வந்துட்டு சுயாதீனமா உறுதி அறிப்பார்ன்றதையும் மார்க் பண்ணி கொடுங்க பிரதிருப்பங்கள் எழுதி இதுல யாரும் சுயாதீனமா உறுதியா இருப்பாங்கன்றதையும் நீங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க
சரிதானே? சரி பிள்ளைகள், இதான் வந்துக்கிட்டு தோன்றல் வெப்ப உளுரை சம்பந்தப்பட்ட விடயம். இதான் வந்துட்டு தோன்றல் வெப்ப உளுரை சம்பந்தப்பட்ட விடயம். இதுல ஒரு சில பெருமை தந்தா எப்படி அதுல வெப்ப உளுரையில் எப்படி வருவாரு, அதாவது அடுத்து வந்துட்டு வெப்ப உளுரை சக்கரம் வந்துட்டு, அதாவது வெப்ப உளுரை வரைப்பு பார்த்தோம் சொன்னா அதுல வெப்ப உளுரை வரைப்புல வந்துட்டு எப்படி நம்ம குறிக்கின்ற விடயங்கள் அது சம்பந்தமான இது இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அது சம்பந்த விடயங்களை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு ஒரு மெசேஜ் போடணும். உங்களோட டவுட்ல கிளியர் பண்ணுவோம். இதான் வந்துகிட்டு இப்படித்தான் வந்துட்டு என்ன சொல்லணும், நம்ம கிளாஸ் போயிட்டு போதும், இப்படிதான் கிளாஸ் போக போதும். இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது டைம் ஒரு சொல்லிட்டேன். ஏற்கனவே வந்துட்டு டைம் வந்துட்டு என்ன டைமுக்கு கிளாஸ் போகன்ற விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது மாதிரி தொடர்ந்து போகும். இது தேடி போயிட்டு போகும். ஒரு சில கேள்விகள் வந்துட்டு செய்ய தொடங்குவோம். அப்படியோ என்ன செய்யும்னா கடைசா 1979 2025 முறை வரை வந்திருக்கிற அனைத்து கேள்விகளை வந்துட்டு நம்ம செய்து முடிப்போம். சரிதான பிள்ளைகள்? அடுத்தது வந்துட்டு இதுல கொஞ்சம் இந்த நியம தொண்டர்கள் போலோட ஒரு சில விடயங்கள், அதாவது கணித்தல் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த விடயம் நியம தானாக போலவரை அப்படின்னு சொல்லி அப்படியே தொடர்ந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு வகையான வெப்ப உருளைகளும் அப்படியே நம்ம என்ன செஞ்சோம்னா இங்கே பார்த்துட்டு போவோம். சரிதான பிள்ளைகள்? இந்த வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு யூடியூப்ல அப்லோட் செய்வேன். யூடியூப்ல வந்துட்டு கிளாஸுக்கு வராதவங்க வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யூடியூப்ல பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அங்கே வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். அதில் இணைஞ்சி அந்த லிங்கை கிளிக் செய்யறது மூலமா நீங்க என்ன செய்யணும், அந்த வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சு கொள்ளலாம். அதில் இணைஞ்சு வந்துட்டு மேலதிக பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதான பிள்ளைகள்? அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்கஷன் குரூப்பும் வந்துட்டு இருக்குது. உங்களோட சந்தேகங்களை வந்துட்டு அந்த குரூப்புகளில் நீங்கள் பதிவு செய்து நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட சந்தேகங்களுக்குரிய தீர்வுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதான பிள்ளைகள்? நம்ம இதோட இந்த வகுப்பை முடிச்சு கொள்வோம். நாளை பார்ப்போம்.